அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இறை நம்பிக்கையாளர்களே, தேவைகள் மாறலாம், ஆனால் எண்ணம் ஒன்றே தான். அவரவர் மனதின் ஆசை, ஹாஜத் எல்லாமே தேவைகளாக உருவெடுத்து எண்ணம் என்ற வடிவில் வெளிப்படுது. இந்த காணொளியில முதல் பகுதியாக தஹஜத் வேலை ஒரு முக்கியமான நேரம். இந்த வேலையில் நாம் மேனிஃபெஸ்ட் பண்ணினா யூனிவர்ஸால் சீக்கிரம் அந்த வேவ்லென்த்தை மேட்ச் பண்ணிக்க முடியும். அதனால் எண்ணம் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது அறிவியல் கண்டுபிடிப்பு. ஆனால் அல்லாஹ் இந்த வேலையில் யார் எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்குறாங்க, இப்படி எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்குற நேரத்தில் எழுந்து என்ன வணங்குறவங்கெல்லாம் யார் அந்த அடியா, அவனுடைய தேவைகள் என்ன, அதை முதல்ல கொடுப்போம், யார் என்னிடம் துவா கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்பதற்கு நமக்காக கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து அவங்களுடைய ரஹமத்தையும், அல்லாஹுடைய ரஹமத்தையும் ரிசுக்கையும் பரக்கத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்குறாங்க. இது எல்லா வேலை தொழுகையிலையும் கிடைக்கும். நாம் துவா கேட்டால் அந்த துவா அல்லாஹுவால் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஆனால் இந்த தஹஜ்ஜுடைய வேலை என்பது சிறப்பான வேலை. இந்த சிறப்பான வேலையில் நாம் நஃபீலான தொழுகையை தொழுதுட்டு, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் நஃபீலான தொழுகையை தொழுதுட்டு இந்த சிறப்புமிக்க தொழுகையின் வாயிலாக நாம் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் இறைவனால் நமக்கு துவா நிறைவேற்றப்படும். மனித இனம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டதுன்னா, பணம் பொறுப்பு உள்ளவங்களை, தேவை உள்ளவங்க தான், யாருக்கு நீடு இருக்கோ அவங்க தான் தேடி போவாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. அப்பேற்பட்ட மனுஷன்தான் நாம் எல்லாருமே. நமக்கு கொடுக்க, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு, நம்மளை பார்க்குறதுக்கு கீழ்வானம் வரை அல்லாஹ் வராங்க. அந்த ரஹமத்தான வேலையில் நாம் இழுத்து போத்திட்டு தூங்காமல் எந்திரிச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த நஃபீலான தஹஜ்ஜுடைய இந்த சிறப்பான தொழுகையை தொழுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நாம் தவறாமல் தினமும் இந்த மாதிரியான சிறப்பான வேலைகளை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக ஆவதற்கு முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நலன் பெறுவதற்கு சில துவாக்களும் இருக்குது. இந்த வேலையில் ஓதுவதற்கும் இருக்குது. அதனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் துவா நிறைவேற்றுவது அப்படிங்கிறது பொதுவாக சில எண்ணங்கள் மனுஷங்க கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய தொழிலில் வெற்றி அடையணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ரிசுக்கு அபிவிருத்தி அப்படிங்கிறது இருக்கணும். மோஸ்ட்லி அதிகப்படியான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அப்படிங்கிறத கலெக்டடாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய தேவைகள் எல்லாமே இருக்குது. அந்த தேவைகள் எல்லாமும் இன்னும் அது இந்த வேலையில் ஓதுனா அது இன்னும் அந்த துவா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லா வேலைகள்லேயும் எல்லா துவாக்களையும் ஓதலாம். ஆனால் இந்த வேலையில் இந்த துவாவை ஓதுறது இன்னும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சில விஷயங்களை நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த தேவைக்கு துவா வேணும் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது துவா வேணும் அப்படின்னா இன்ஷால்லா தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதுக்கான வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா இன்ஷால்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்வோம். அடுத்தது, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுறதுக்கு முன்னாடி ஃபஜரு, லுஹரு அப்படின்னு நமக்கு கடமையான தொழுகை இருக்குது. அந்த கடமையான தொழுகையை நாம் கட்டாயம் தொழணும். அந்த கடமையான தொழுகையை தொழுதுக்கு பிறகு தான் உபரியான தொழுகை எல்லாமே. ஆனால் எல்லா தொழுகைகளிலும் நாம் துவா கேட்குறது முக்கியம். எல்லா தொழுகையும் முழுமையாக தொழுகிறது முக்கியம். அதற்கான சில சிறப்புமிக்க துவாக்கள் இருக்குது, அதை ஓதுறதும் நமக்கு முக்கியம். அதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்ப்போம். ஆனால் இந்த சிறப்புமிக்க தஹஜ்ஜுடைய வேலையில், அந்த சிறப்பான அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கக்கூடிய இந்த வேலையில் நாம் ஓதக்கூடிய சில முக்கியமான துவாக்களை நாம் தெரிஞ்சுப்போம். அதில் முதல்ல என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாம் இந்த தஹஜ்ஜுடைய வேலையில் நாம் கேட்கக்கூடிய துவா நிறைவேறுவதற்கு
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது நம்மளுடைய துஆக்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக அஸ்தோஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ தூபு இலைஹி. இது நாம் பாவ மன்னிப்பு இறைவனிடம் தேடுவதற்காக. அடுத்ததாக நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். இப்போது நம்மளுடைய துஆக்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாயகம் சொல்லி கொடுத்ததை நம்ம ஓதிடுறோம், நம்ம பாவ மன்னிப்பு தேடுறோம். பொதுவாகவே நாம் துஆ கேட்கும் பொழுது முதல்ல இறைவனை புகழ்ந்து தான் நாம் ஸ்டார்ட் பண்ணணும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். ஓதிட்டு நம்மளுடைய துஆக்கள் நிறைவேறணுங்கிறதுக்காகவும் நம்ம பாவ மன்னிப்பு தேடுவதற்காகவும் ஓதுறோம். அடுத்தது நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றியும் சரி, இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கு அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஃபக்ரி வல் கில்லதி வத்தில்லதி அவுதுபிக்க மின் அன் அல்லிம அவ் அல்லிம. இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளலாம். இது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் தீய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். நமக்கு நல்லதாகவே நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு சில தீய விஷயங்களும் ஏற்படும். அந்த மாதிரியான தீய விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சிறிய துஆவை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளலாம். பிஸ்மில்லாஹில்லதி லா எலுர்ரு ம அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஷ் ஷம்மாயி வஹுவ வஸ்ஸமீயுல் அலீம். இந்த துஆவை 3 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுவோம். அடுத்தது நமக்கு ஒரு நெகட்டிவிட்டியான எண்ணம் ஒன்று தோணும் நமக்கு. நம்ம ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழிலில் ஏதோ ஒன்று கொஞ்சம் லோவாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லாஸ் ஆகிடுமோ, நமக்கு இப்படி மாதிரி கஷ்டம் வந்துடுமோ, அந்த மாதிரி நமக்கு சில நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் முதல்ல நமக்கு வரக்கூடாது. ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள், நெகட்டிவிட்டியான எண்ணங்கள் எதுவுமே வராமல் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஃபக்ரி வல் கில்லதி வத்தில்லதி அப்படிங்கிற இந்த குட்டி துஆவை நாம் ஓதிக்கொள்ளலாம். அடுத்து நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ தான். நம்மளுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கு, ரிஸ்க் அதிகமாகிறதுக்கு அல்லாஹும்ம இன்னி அஸ்வலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா அப்படிங்கிற இந்த சிறிய துஆவை நாம் ஓதிக்கொள்ளலாம். இப்படி சில விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது வேணும்னா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையான கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும், விலகி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பஹையூ வ கையூமு பி ரஹமதிக்க அஸ்தகீஸ் அப்படிங்கிற இந்த ரொம்ப குட்டியான துஆவை நாம் ஓதிக்கொள்ளுவோம். சிலர் நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது நமக்கு மாய மந்திரங்கள் பண்ணியிருப்பாங்களோ, ஏதாவது பிளாக் மேஜிக் நம்மளுடைய லைஃப்பில் நடந்திருக்குமோ, அதனுடைய விளைவாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ, இந்த விஷயம் நாம் செய்யணும்னு நாடுறோம், ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் போகுது அப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளார ஓடும். அந்த மாதிரியான டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு தெரியாத நமக்கு யாராவது அதை பண்ணியிருப்பாங்களான்ட்டு. அப்படி ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையாது. நம்ம அல்லாஹ் ரப்புவை நினச்சோம், அல்லாஹ்வை நம்ம நம்பணும், நம்ம கடமையான விஷயங்களை செய்கிறோம், நல்லதை நோக்கி போகிறோம், நல்லதே நினைக்கிறோம், நல்லதே செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயம் எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு அதனுடைய முடிவாக நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆனாலும் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருந்தாலும், இல்லை இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்பட்டாலும், அதுலேருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறதுக்கு அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் ஷர்ரிமா ஹலக் அப்படிங்கிற இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது நாம் ஓதக்கூடிய இந்த சிறிய துஆவை 12 மலக்குமார்கள் அதை கொண்டு சேர்க்கறதுக்கு போட்டி போடுறாங்க. நான் தான் இதை எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்ப்பேன் இந்த அடியான் ஓதுன இந்த துஆவை அப்படின்னு. அந்த அளவுக்கு மலக்குமார்கள் போட்டியிடக்கூடிய துஆன்னு சொல்லலாம். அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படிங்கிற இந்த சின்ன துஆ தான். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒன்று மாற்றி ஒன்று நாம் ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போது ஒரு தொழில் தொடங்கி ஒரு விஷயம் செய்கிறோம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னா
அதோடு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அடுத்தது வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செய்வோம்னு புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு வெற்றி கிடைக்கணும், நம்மளுக்கு சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹாஜத்தை மனசில் வச்சுருக்கக்கூடியவங்க இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன் அப்படிங்கிற இந்த குட்டி துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த துவாக்கள்லாம் இந்த நேரங்களில் நீங்கள் ஓதுறது நல்லது. இந்த துவாக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஓதணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த தேவைகள் இருக்கோ அதுக்கான துவாக்களை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது இல்லாமல் வேறு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த வேலையில் நாம் முக்கியமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா ஒன்று இருக்குது. அந்த துவா என்ன அப்படின்னா, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எப்போ அவங்க தொழுகிறாங்களோ, தஹஜ்ஜுடைய வேலையிலையும் சரி மற்ற வேலைகளிலும் சரி, அவங்க தொழக்கூடியதில் அவங்க சில துவாக்கள்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அதை அவங்க அதிகம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது. அந்த துவாக்களை நாமும் தெரிஞ்சு கொண்டு நாமளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் ஒஃபில் ஆகிரதி ஹசனத்தன் ஒக்கீனா அதாபன்னார். இதை எல்லா வேலை தொழுகையிலையும் நாம் ஓதிக்கொள்ளலாம். அடுத்ததாக நமக்கு குழந்தை பிறக்கணும், நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நமக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை பொதுவாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஸ்டார்டிங்லேருந்தும் சரி, நமக்கு அடுத்ததாக வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அந்த ஹைருல் வாரிசீன் அப்படிங்கிற இந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ளலாம். இந்த துவா வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, சூரா அன்பியால் இருக்கக்கூடிய ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்கள். இது இல்லாமல் வேறு தேவைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இப்போது அல்லாஹுடைய பரக்கத் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யா கையும் அப்படிங்கிற இறைவனுடைய திருப்பெயரை 100 முறை ஓதிக்கொள்ளலாம். நமக்கு நம்மளுடைய நாட்டம் நடக்கணும், நமக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் அதில் நம்மளுக்கு வெற்றியாக ஆகணும் அப்படின்னா யா லத்தீஃப் அப்படிங்கிறத ஓதிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான நம்மளுடைய சேனல்லே அஸ்மாவுல் ஹுஸ்னா அதனுடைய சிறப்புகள் என்ன, எந்த திருப்பெயரை ஓதுனா நமக்கு எந்த மாதிரியான பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதையும் இந்த மாதிரியான துவாக்களோடு சேர்த்து ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹுடைய பரக்கத் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் தொழுதுட்டு அல்லாஹுடைய மேலே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரியான துவாக்கள் எல்லாம் ஓதுங்க. இந்த துவாவின் பரக்கத்தால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.